கோர விபத்தில் சிக்கிய கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து சாரதி பலி 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. சிறுவர்களுக்கு நடந்த மோசமான செயல் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள். புதிய அரசியலமைப்பு முதற்கட்ட பணி புதன்கிழமை ஆரம்பம். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம். சஜித் அணி மீது அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோபம். ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் கூட்டணிக்கு எந்தவித தடையும் இல்லை, முன்னாள் அமைச்சர் தெரிவிப்பு. ஈரானில் அரசுக்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம், 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கிச் சென்ற தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று இன்று காலை ஹல்துமல உவதென்ன பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் பேருந்து நடத்துனர், குழந்தை மற்றும் பெண் ஒருவர் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி இருக்கைக்கு அருகில் இருந்த பேருந்தின் கதவு திடீரென திறந்ததாகவும் அந்த நேரத்தில் சாரதி அதை மூட முயன்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மண்மேட்டில் மோதி வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது பேருந்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு வீதியின் குறுக்கே விழுந்த சாரதி படுகாயமடைந்த நிலையில் உள்ளூர் வாசிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் பேருந்து நடத்துனர், ஒரு சிறு குழந்தை மற்றும் பெண்ணொருவர் உட்பட 8 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 7 வயது குழந்தை உட்பட 4 பேர் மேலதிகமாக சிகிச்சைக்காக தீர்த்தலாவ அடிப்படை வசதி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை தொடர்ந்து சாலையின் ஒரு வழிப்பாதை மூடப்பட்டுள்ளதாகவும் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நடந்த நேரத்தில் சாரதி சீட் பெல்ட் அணியவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபைக்கு சிறுவர்களுக்கு நடந்த மோசமான செயற்பாடுகள் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை விசாரிக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. கடந்த 11.5 ஆண்டுகளில் துஷ்பிரயோகம் தொடர்பாக 1,07,063 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தாலும் அவற்றில் 43% விசாரிக்கப்படவில்லை. அதன்படி பெறப்பட்ட முறைப்பாடுகளில் 46,813 புகார்கள் விசாரிக்கப்படவில்லை. இதன் விளைவாக சிறுவர் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் மற்றும் பராமரிப்பை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. அத்தோடு துஷ்பிரயோகம் தொடர்பான சட்டங்கள் சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படுதல் போன்ற நோக்கங்களை நிறைவேற்ற முடியவில்லை. அனைத்து விசாரணை வழக்குகளின் முன்னேற்றத்தையும் மதிப்பாய்வு செய்தல், துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகளை பெறுதல் மற்றும் அவற்றை சரியான நேரத்தில் சட்ட அதிகாரிகளுக்கு அனுப்புதல் போன்ற செயற்பாடுகளுக்கும் இதனால் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் 2024ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு நாயகத்தால் வெளியிடப்பட்ட வருடாந்திர கணக்காய்வு அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயல்முறை தொடர்பாக சட்ட அறிஞர்கள், சிவில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட முதற்கட்ட கலந்துரையாடல் புதன்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரிய, அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் கர்சன நாணயக்கார ஆகியோர் இதற்காக அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் பல அரசியல் தலைவர்களுக்கும் அழைக்கப்பட்டுள்ளதாக அரசியலமைப்பு உருவாக்க செயல்முறை தொடர்பான சிறப்பு உள்ளக கலந்துரையாடலாக இது நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் கல்வியை கூட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் நிலைக்கு சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிரணி வந்துவிட்டது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேரிடரை வைத்து அரசியல் நடாத்திய எதிரணி தற்போது கல்வி மறுசீரமைப்பையும் குழப்ப முற்படுகிறது. இதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். கல்வியியல் ஆபாசத்தை புகுத்துவதற்கு முயற்சி இடம்பெறுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் அடியோடு நிராகரிக்கின்றோம். நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் நடக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி, சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதற்கு எந்தவித தடையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் பாலித ரங்கிக் பண்டார தெரிவித்துள்ளார். தலதா அத்தகோர்லவுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியையும் இவரே சிறிது காலம் வகித்தார். இந்த நிலையில் இருதரப்பு இணைவு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒன்றிணைவது தொடர்பில் சாதகமான சூழ்நிலையே உள்ளது. எனவே தடைகள் இருக்கும் என கருத வேண்டியதில்லை. எதிர்காலத்தில் சங்கமம் நடக்கும் என உறுதியாக நம்புகின்றோம். விரைவில் இது சாத்தியப்படும்.
ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு பதவி என்பது முக்கியமல்ல. எமக்கு நாடுதான் முக்கியம். நாடு சரியான திசையில் செல்ல வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். ஆனால் இந்த ஆட்சியின் கீழ் அது நடப்பதாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். கொழும்பு ஜிந்தப்பட்டியில் நேற்று முன்தினம் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜிந்தப்பட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 44 வயதான நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மற்றும் அவரது 4 வயது மகன் மற்றும் அவரது சகோதரியின் 3 வயது மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பழனி ரிமோசன் மற்றும் புகுடு கண்ணா ஆகியோருக்கு இடையேயான நீண்டகால மோதலின் விளைவாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 44 வயதான கசன் நாசர் என்ற ஹெனிஸ்டர் என்பவர் புடுகு கண்ணாவின் நெருங்கிய கூட்டாளி என்றும் போலீசார் தெரிவித்தனர். புகுடு கண்ணாவின் போட்டியாளரான பழனி ரிமோசுடன் ஏற்பட்ட தகராற்றின் போது உயிரிழந்த ஹெனிஸ்டரின் மனைவி அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த தகராற்றின் விளைவாகவே இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர் முச்சக்கர வண்டி ஓட்டுநர் மற்றும் கடன் வழங்குபவர் என்றும் அவர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து ரகசியமாக பணம் வசூலித்து வந்ததாகவும், ஆனால் அவர் எந்த குற்றவியல் குற்றச்சாட்டுகளிலும் கைது செய்யப்படவில்லை என்றும் மூத்த போலீஸ் அதிகாரி கூறியுள்ளார். மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொள்ள முச்சக்கர வண்டியில் வந்த 2 சந்தேக நபர்களில் ஒருவர் பெண் வேடத்தில் பர்தா போன்ற உடை அணிந்திருந்ததாகவும் மற்றொருவர் முகமூடி அணிந்திருந்ததாகவும் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இவர்கள் திருமணமான தம்பதிகள் போல் மாறு வேடத்தில் வந்துள்ளமை, முகமூடி அணிந்த நபர் பிஸ்டல் வகை துப்பாக்கியை எடுத்துச் சென்றமையும் தெரியவந்துள்ளது. மேலும் கொலை செய்யப்பட்ட நபர் கடைசியாக புகுடு கண்ணா பிரிவில் பணியாற்றியதாகவும் கும்பலுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவரும் கடந்த ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாண ஆரியகுல ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி மேகக ஜாந்த்ரே ஸ்ரீ விமல் நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு பல பிரச்சினைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் தையிட்டி திசவிகாரை பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தேன். குறிப்பாக அங்குள்ள பொது மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். ஜனாதிபதியும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகிறது. விகாரைக்கு அருகிலுள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளருடன் கலந்துரையாடி இதுகுறித்து விரைவாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அது நயனாதிவு நாகவிகாரை விகாராதிபதியுடனே தொடர்புடையது. எனினும் பொதுமக்கள் சார்பாக இந்த கருத்தை நான் முன்வைத்தேன். மேலும் இப்பகுதியில் போதைப்பொருள் அச்சுறுத்தல் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே வடக்கு மாகாணத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஜனாதிபதியிடம் முன்வைத்தேன் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிக்கப் போவதான டிரம்பின் அச்சுறுத்தலை முற்றிலும் தவறானது என இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார். கிரீன்லாந்து குறித்து எங்கள் நிலைப்பாடு மிகவும் தெளிவாக உள்ளது. இது டென்மார்க் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாகும். இதன் எதிர்காலம் கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் நாட்டு மக்களுடன் தொடர்புடையது என அவர் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். நேட்டோ நட்பு நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை பின்தொடர்வதற்காக நட்பு நாடுகள் மீது வரிகளை விதிப்பது முற்றிலும் தவறானது. நிச்சயமாக இது தொடர்பில் அமெரிக்கா நிர்வாகத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்வோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கிரீன்லாந்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துவதை எதிர்க்கும் 8 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பொருட்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் புதிய வரிகளை விதிக்க டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார். அதன்படி இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அல்லது எந்தவொரு பொருட்களுக்கும் 100% புதிய வரியை விதிக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானில் நடைபெற்று வரும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக இதுவரையில் 3900 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் பொருளாதார தடை, பணவீக்கம், சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட எரிபொருள் விலை மாற்றம் ஆகியனவையே இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாகும். இந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல் வெடித்ததை தொடர்ந்து வன்முறையாக மாறியுள்ளது. வன்முறைகளில் பலியானோரை
உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. போராட்டத்தை கட்டுப்படுத்த இணையச்சேவை அரசாங்கம் துண்டித்துள்ளது. இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கோர விபத்தில் சிக்கிய கொழும்பிலிருந்து சென்ற பேருந்து சாரதி பலி, 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. சிறுவர்களுக்கு நடந்த மோசமான செயல் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள். புதிய அரசியலமைப்பு முதற்கட்ட பணி புதன்கிழமை ஆரம்பம். அறிவை ஏந்த வேண்டிய கல்வி அரசியல் அம்பாக மாறும் அவலம். சஜித் அணி மீது அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோபம். ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் கூட்டணிக்கு எந்தவித தடையும் இல்லை, முன்னாள் அமைச்சர் தெரிவிப்பு. ஈரானில் அரசுக்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டம், 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.